Hi Makale, welcome to Middle Class Gully Cricketer. Hi Kishore. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் நடந்திருக்கு. நம்மளோட சுரேந்தர் ப்ரோவும் ஜாயின் பண்றாரு. ஸோ ஆர்ஆர் அவங்களோட சீசன் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்றதுக்கு துருவ் ஜிரலோட விக்கெட்டு தான் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. வென் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் யோர் வே, லக் வந்து சுத்தமா இருக்காது அப்படிங்கிறது வந்து திருப்பியுமே பார்க்க முடிஞ்சது. அண்ட் அந்த மிடில் ஆர்டர் அந்த வரிஸ் வந்து நேற்று நம்ம லைவ்ல பேசினப்போ நடந்ததுதான் நடந்துச்சு. டாப்ல ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு மொமெண்டம் வருது. டாப்ல வந்து நிக்கல அப்படின்னா காலி ஆயிடுறாங்க. சிஎஸ்கே வந்து ஒரு ரொம்ப வயசான ஒருத்தர் மேல எப்படி ரிலே பண்றாங்க, 43+ ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்மர் மேல ரிலே பண்றாங்கன்னு சொல்றோமோ, இங்க வந்து டாப் ஆர்டர்ல இருக்க யங்ஸ்டர்ஸ், ஒரு 14 வயசு பையன், ஒரு 20 வயசு பையன், இவங்களை விட்டா யாரும் பண்ண மாட்டாங்க. அதுதான் இந்த சீசனோட ஸ்டோரியா இருந்திருக்கு. பட் நம்ம மும்பை இந்தியன்ஸை பத்தி மெயினா கவர் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்ல 4 லாசஸ், ஒரே ஒரு வின்னு. பும்ரா வந்தாரு, ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நோ வே டர்னிங் பேக், ஃபுல் வின்ஸ்லயே போயிட்டு இருக்காங்க. 6 கன்சிக்யூட்டிவ் வின்ஸ். எந்த டீமுமே இந்த சீசன்ல இதை பண்ணல இன்னும். டக்குனு இப்ப பாத்தீங்கன்னா 10ல 6 வின்ஸ்ல இருக்காங்க டிசி. இவங்க பாத்தீங்கன்னா 11ல 7 வின்ஸ்ல இருக்காங்க மும்பை. அண்ட் மும்பையோட நெட் ரன் ரேட் பாத்தீங்கன்னா 1.27, டபுள் டைம்ஸ் ஹையர் தேன் த செகண்ட் இருக்கிறது ஆர்சிபி. இவங்க இருக்காங்க, ஜிடி இருக்காங்க 0.75, ஆர்சிபி அடுத்து 0.52 இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்களை விட டபுள் டைம்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்க நெட் ரன் ரேட். அண்ட் இன்னொன்னு ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான், இந்த அளவுக்கு மரணடியை வாங்கிட்டு இருக்கு ஆர்ஆர். இன்னைக்கு 100 ரன்ல தோக்குறாங்க. ஆனாலும் சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் கம்மியா இருக்கு. -0.75, சிஎஸ்கே -1.25. இதெல்லாம் எப்படா தோத்து வச்சிருக்கீங்க நீங்கிற மாதிரி இருக்கு சிஎஸ்கே பாக்குறப்ப. அன்னைக்கு வந்து ஒரு புது எனக்கு மெசேஜ் வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன் உங்ககிட்ட. இந்த பேனல் லிஸ்டே வந்து ஒரு புது காம்பினேஷன் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கிஷோரோட நான் வீடியோக்கு வந்தமே ரொம்ப நாள் ஆகுது, கிட்டத்தட்ட மந்த்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎல்ல நாங்க 2 பேரும் ஒன்னா வந்ததே இல்லை. சுரேந்தர் ப்ரோவோட ஆர்ஆர் மேட்ச்க்கு ஆல்ரெடி வந்திருந்தேன். ஆர்ஆரோட அந்த ரிஃப்ட் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் மும்பையை கவர் பண்ணிடலாம் ப்ரோ. ஏன்னா ஆர்ஆரை பத்தி கவர் பண்றதுக்கு நமக்கு நிறையவே இருக்கும். நீங்களும் ஜாயின் பண்ணிருக்கீங்கிறப்ப ஸோ மும்பைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. நீங்களே கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்காங்க மும்பை ஒன்ஸ் அவங்க அந்த வின்னிங் வேஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த ஒரு திரும்பி பாக்குற அந்த இது நிலையில இல்ல. அவங்க அட்டாக் பண்ணிட்டே போகணும், ஜெயிச்சுட்டே போகணும். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து க்ளோஸா வந்து தோத்தாங்க. அவங்க ஓப்பனிங் கிளிக் ஆகல. ஒன்ஸ் எல்லாமே செட் ஆன பிறகு, ரோஹித் சர்மா அந்த கோ வந்த பிறகு, அவங்க ஃபார்ம்ல வந்த பிறகு எல்லாருமே கிளிக்கிங். சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா டக்குன்னு பார்த்து சூரியகுமார் யாதவ் நம்ம ஒரு மேட்ச் கூட பார்த்தோம். சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஸ்லோவா விளையாடி அந்த மேட்ச் அவங்க தோத்தாங்க. இப்ப பார்த்தா அவருக்கு இல்லதான் ஆரஞ்சு கேப் இருக்கு. அவர் வந்து அந்த குவிக், அவரு பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் இல்ல, ஒரு 100 ஒரு 80 அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்லாம் இல்ல. குவிக் ஃபயர் 50, ஒரு 15 பால்ல 30 ரன், 25 பால்ல 45 ரன்னு, ஒரு 10 பால்ல ஒரு 28 ரன், அந்த மாதிரி அடிச்சு அந்த ஒரு டக்குன்னு சில டீம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டே இருக்கும். ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா சரி ஸ்லோவா ஆடிட்டு சரி ஓகே இப்பதான் விக்கெட் போயிருக்கு, ஒரு 2 இந்த ஒரு ஓவர் தள்ளி விட்டு ஆடுவோம், அடுத்த ஓவர்ல அடிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் சூரியகுமார் அந்த வந்த உடனே ஹிட் பண்ணோம், அவங்களுக்கு அந்த மொமெண்டம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்து ஆடுறாரு. அது ஒரு செமையா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட ஃபார்மா பக்காவா யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதர் ஹேண்ட் போலிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கிளிக் ஆகுதுங்க. அப்ப ஸ்டார்டிங்ல பும்ரா போல்ட்டுக்கு விக்கெட் கிடைக்கல, தீபக் சகர் விக்கெட் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு 13 விக்கெட், 14 விக்கெட், 10 விக்கெட். ஹார்திக் பாண்டியாவும் உங்களுக்கு 11 விக்கெட். அவங்க ஒரு கம்ப்ளீட் டீமா அவங்களுக்கு வந்துட்டு கிளிக் ஆயிட்டு இருக்கு. ஒரு மேட்ச்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டீமா கிளிக் ஆகுது. அவங்களுக்கு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சிங்கிள் ஹேண்டர் இப்ப ஆர்ஆர் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச காரணம் வந்து வைபவ் சூரியவன்சி அவர் ஒருத்தர் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணார். டீம் கான்ட்ரிபியூஷன் இல்ல. ஒரு டீம் கான்ட்ரிபியூஷன் பாக்குறீங்கன்னா மும்பைட்ட தான் பார்க்க முடியும் உங்களால. பக்காவா டீம் கான்ட்ரிபியூஷன். போலர் அவங்க வேலையை கரெக்டா பண்றாங்க, ஃபீல்டர்ஸ் அவங்க வேலையை கரெக்டா பண்றாங்க, பேட்ஸ்மேன் அவங்களோட வேலையை கரெக்டா பண்றாங்க. அந்த மாதிரி கிளிக் ஆகிறப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டீம் காம்பினேஷன் எல்லாம் பக்காவா செட் ஆகி அதனாலதான் அவங்க டாப்ல இருக்காங்க, நம்பர் 1ல இருக்காங்க. ஓகே, அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் ஆன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா காம்பினேஷன்ஸ் வந்து மாத்துறாங்க. இப்ப திடீர்னு கரண் சர்மா கூப்பிட்டு வந்தா அது வந்து ஒரு மொமெண்டம் எடுத்துட்டு வருது. ஏன்னா டிசி கேம்ல கரண் சர்மா சேர்த்துருந்தாங்க, அந்த கேம் அவங்க வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் சேஞ்சஸ் பண்றாங்க, பிச்சுக்கு ஏற்ற மாதிரியோ இல்ல அங்க கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரியோ. திடீர்னு அஸ்வினி எடுத்துட்டு வராங்க, அது கிளிக் ஆகுது. திடீர்னு விக்னேஷ் புத்தர் எடுத்துட்டு வராங்க, அது கிளிக் ஆகுது. வில் ஜாக்ஸ்க்கு ஓவர் கொடுக்குறாங்க, அப்போ கிளிக் ஆகுது. கொடுக்காம இருக்காங்க, கிளிக் ஆகுது. எப்படி பண்ணாலும் கிளிக் ஆயிட்டு இருக்கு. பும்ரா வந்து அந்த காம்பினேஷனே ஒரு மாதிரி நல்லா பண்ணிருக்காரு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா
எக்ஸ்ட்ரானரியா அந்த அந்த மொமெண்டம் இப்போ ஸ்டார்டிங்ல கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி டீமா தெரியுறாங்க. பவர் பிளேல அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து வாக்கிங் விக்கெட்டா இருக்குன்றப்போ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஸ்டார்ட்லாம் கொடுத்தா மும்பைக்கு இருக்க லைன் அப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா டீசெண்டா ஆடுவாரு போல்ட் வரைக்குமே பேட்டிங். தீபக் சஹர்ல ஒரு ஆல்ரவுண்டர் கணக்கு தான். ஸோ நீங்க நம்பர் 9 வரைக்கும் நீங்க பேட்டிங் வச்சிருக்கீங்கன்னா அப்போ நோ வரிஸ். ஸ்டாப்ல கொஞ்சம் கிடைச்சதுன்னா இன்னைக்கு நடந்ததுதான் நடக்கும். 220 பேர் மினிமம். கிஷோர் மியூட்ல இருக்க, உன்னோட தாட்ஸ் எம்ஏ பத்தி? அதான் ஆல்மோஸ்ட் 2 பேருமே எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. நானும் அதே தான் சொல்ல நினைச்சேன். எக்ஸிகியூஷன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். ஒரு டீம் வந்து டாப் 7 மேட்சஸ்ல இல்லை ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல செக் பண்ணிடணும் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி காம்பினேஷன். பும்ரா வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அவர் வந்தவொடனே எந்த பிளேயர் எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணா எந்த பிளேயர் எங்க கிளிக் ஆகணும் அது கரெக்டா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு மேட்ச் கரண் சர்மா, ஒரு மேட்ச் விக்னேஷ் புட்டர், ஒரு மேட்ச் கால்வின் பாஸ்ட், ஒரு மேட்ச் சாண்டனர், அப்படியே எடுத்து மாட்டி போட்டு 6 மேட்ச் கன்சிடரா வின் பண்ணிட்டாங்க. ஓப்பனா சொன்னா டீம் டு பீட்னா அவங்க தான் இந்த சீசன். அதுக்கு நோ டிஃபரெண்டே இல்லை. ஒன்னே நான் ஆல்ரெடி போன மேட்சே சொன்னேன். ஒரே ஒரு மேட்ச் அவங்க இந்த பிளே ஆஃப் முடியறதுக்குள்ள ஒரு 12 balls 30 12 balls 28 சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பக்கா டீம். இன்னும் அதை மட்டும் அவங்க பண்ணாம இருக்காங்க. அந்த இதையும் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் கப் வாங்க. ஆல்ரெடி இப்பவே கப்பு வாங்குற கணக்கு தான். பட் இந்த ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு 2 டீம் இருக்காங்க கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து நாங்களும் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவோம்னான்னு. அந்த டீம் கிட்ட இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல கரெக்டா அது பிளே ஆஃப்ல வந்துருமோ அதை முதலே ஒரு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். வேற எதுவும் இல்லை. ஆனா அதுல ஒண்ணு என்னன்னா இப்போ இவங்க கிட்ட ஸ்டார்ட் கிடைச்சிட்டே இருக்கு. அந்த மாதிரி கொலாப்ஸே நடக்கலங்கிறப்ப கொலாப்ஸ் நடந்தாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே வரும். எனக்கு அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு 240 அந்த மாதிரி சேஸ் பண்ணாதான் அந்த நிலைமையே வரும்னு தோணுது இப்ப இருக்க மும்பை ஃபார்மை பார்த்தா. ஏன்னா பவர் பிளேல அவங்க விக்கெட் விடாம ஆடிட்டாங்கன்னா கீழே வந்து ஸ்கை வந்துடுறாரு. வில்ஜாக்ஸ்க்கு பேட்டிங்கே தேவைப்பட மாட்டேங்குது. பவர் பிளேல விக்கெட் போச்சுன்னா வில்ஜாக்ஸ் ஆடுறாங்க. இன்னொன்னு திலக் வர்மாக்கு ஆரஞ்ச் கேப் கண்டெண்டர் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல 400 பிளஸ் அடிச்சிருந்தவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல. இவ்வளவு ஃபார்ம்ல இருக்கப்ப இப்ப நம்ம ஜிடிக்கும் இந்த நம்ம பேசுறத வந்து எம்ஐக்கு பொருத்த முடியுமான்றது மட்டும் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஜிடி வந்து ஒரு அன்டெஸ்டட் கமாடிட்டி. மிடில் ஆர்டர்ஸ் பத்தி பேசல. சப்போஸ் நீ பெரிய ஸ்கோரா கூட இருக்கட்டும், விக்கெட்டே டிராப் பண்ண கூட வரட்டும். போன லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் ஆச்சு, டிராப்பே பண்ணாம பண்ணாங்க. அதுவும் மிடில் திடீர்னு சொன்னீங்க ஒரு 2 விக்கெட் கழித்தினாரு. லாஸ்ட் 12 balls வந்து நின்றுச்சு. அதனால எந்த மேட்ச் எப்படிலாம் கொலாப்ஸ். அது வந்து ஆக்சுவலி என்னன்னா நீ இன்னொன்னு சொல்லுவேன் எப்பவுமே, அதான் நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜிடி வந்து அந்த மாதிரி ட்ரபிள் ஆயிட்டாங்கன்னா பெட்டர்னு. எம்ஐ வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி ட்ரபிள் ஆயிட்டாங்க. எல்எஸ்ஜி மேட்ச் அவங்க சேஸ் பண்ண வேண்டியது விட்டுட்டாங்க. இந்த மேட்ச் ஆர்சிபி மேட்ச் சேஸ் பண்ண வேண்டியது விட்டுட்டாங்க. அதனால அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன் நான். இப்ப கரெக்டா யாரை எப்ப இருக்கணும் அப்படின்றது அடி வாங்கிட்டாங்க. அது மேபி அது அந்த நிலைமைக்கே எடுத்துட்டு போகாம கேம் முடிச்சிடலாம். ஏன்னா சீல் பண்றாங்க ஒரு 180 சரி ஓகே மேபி எல்லாமே நடக்காது. ஆனா அந்த சினாரியோ ஆல்ரெடி அவங்க பாத்துட்டாங்கன்னு சொல்றேன். இப்போ அப்ப ஜெயிச்சு அது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ நீ வந்து அது ஒரு லாக் இருக்குல்ல. இப்ப எப்படி இவங்களுக்கு ஒரு லாக்கோ அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு லாக். ஆமா அந்த சினாரியோ வந்துருச்சுன்னு சொல்றேன். அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த சினாரியோ வந்துருச்சு. சரி இப்போ நீ அந்த மாதிரி சினாரியோ வரணும்னா நம்ம இதே நம்ம ஜிடில பார்த்தோம். அவங்க ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல வந்துட்டு 6 பிளே ட்ரை பண்ணாங்க, எல்லாமே கிளிக் ஆச்சு அவங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சடனா 2 மேட்ச்ல அது கிளிக் ஆக மாட்டேங்குது. இதே வந்து எம்ஐக்குமே நடக்கும். பட் யாருமே வந்து டீகோட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இப்போ இந்த மேட்ச் கூட டாஸ் ஜெயிச்சுட்டு போலிங் எடுத்தப்பவே நான் சொன்னேன் இது தப்பான டெசிஷன், போலிங் எடுத்துருக்க கூடாது. உங்களோட பேட்டிங் தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க பேட் பாஸ் பண்ணிட்டு ரன்ஸ் அந்த போர்டு கொடுத்துருங்க. எனிவே ஜிடிக்கு நம்ம ஒரு வீடியோல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து அன்டெஸ்டட் மிடில் ஆர்டர். அவங்க வந்து யாருமே ப்ரூவன் கிடையாது. இங்க நிஜமாவே நான் முன்னாடி சொன்ன வீடியோ திருப்பி கோட் பண்றேன். பொலார்ட் மாதிரி ஒரு பினிஷர் வந்து இன்னும் கிடைக்கல மும்பைக்கு. அது அவங்க இதுதான் பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே எப்படி மேட்ச் முடிக்கணுங்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாங்கிறதுனால அந்த மாதிரி சினாரியோ வர விடாம தான் அவங்க பாத்துக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. நடந்தா மட்டும்தான் பெரிய கொலாப்ஸ் நடந்தா மட்டும்தான் அந்த மாதிரி சினாரியோ வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல. ஆமா, ஆனா ஜிடிக்கும் சேம் அதே தாங்க. அவங்க வந்து எப்படின்னா அந்த டாப் 3ல யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு 16-17 ஓவர் ஆடிடுறாங்க. வெயிட் சாய் சுதர்ஷன், பீட் சுப்மன் கில், அப்படி இல்லைன்னா பட்லர், யாருன்னா 3 பேர்ல யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு இன்னும் நடக்கவே இல்லை. வேற மும்பை வந்து 2-3 மேட்ச் அடி வாங்கிட்டாங்க. அதனால அவங்க இன்னும் பெட்டரான ஸ்ட்ராட்டஜில வராங்க. ஏன்னா மயிலா ஜெயவர்தனை மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ நம்ம வந்து சிஎஸ்கே ஒண்ணு சொல்றோம்,
ஃபிளெமிங் வந்து தோனியால ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. மயிலா ஜெயவர்தனை வந்து எந்த அளவுக்கு இன்புட்ஸ் கொடுக்குறாரு நம்ம ஃபீல்ட்லயே பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி அடி வாங்கிட்டாங்கன்றப்போ அந்த டெஸ்பரேஷன் டு ஃபினிஷ் கேம்ஸ் இன் 17-18 ஓவர்ஸ் காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால அது அப்படி நடந்தவங்க தோத்தாங்கன்னா நீ சொல்ற பாயிண்ட் ஃபேர் எனஃப் தான். அதுக்கு இது சொல்ல அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி தோக்குறதால இன்னும் ஹர்திக் பாண்டியா இன்னும் மேல வராரு. ஆமா, இன்னும் கீழே வரதால இன்னும் மேல வராரு. ஆமா, ஏன்னா அது அவர் அந்த இடத்துல கத்துக்கிட்டு சரி ஓகே ஃபைன் நம்ம மேல வந்துட்டு நம்ம ஒண்ணு ஆங்கர் இன்னிங்ஸ் சப்போஸ் ஒரு பக்கம் சப்போஸ் யாருன்னா அவுட் ஆயிட்டாங்கன்னா நம்ம ஒரு ஷீட் ஆங்கரா பண்ணி பினிஷர் அடிக்க சொல்லுவோம். அப்படின்னா நம்ம 2 go ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிப்போம். அந்த மொமெண்ட் அதான் சொல்றேன்ல, மும்பை விக்கெட் போனாலுமே மொமெண்டம் வந்து ஆப்போசிட் டீம் கொடுக்க மாட்டாங்க. மற்ற டீம்லாம் விக்கெட் போச்சுன்னா தே டேக் சம் டைம் ஒரு 4 பால் 5 பால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும்னு யோசிக்காம தவிர மும்பை பேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த மொமெண்டம் நம்ம பிரேக்கே பண்ணக்கூடாது, அடுத்தது வந்து அடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பின்னாடி இவங்களும் இருக்காங்க, தே வில் டேக் கேர், நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம சார்ஜ் பண்ணி அடிச்சிடணும், மொமெண்டம்ங்கிறத சேஞ்ச் ஷிஃப்ட் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபர்ஸ்ட் அடிப்பட்ட அந்த 4 மேட்ச்ல இருந்து கத்துக்கிட்டு வந்துட்டு அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணி ஆடிட்டே வராங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல ஓகே இந்த மேட்ச் நமக்கு அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க யோசிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பிளேயர் லாஸ்ட் டைம் அந்த போன மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா ஒண்ணு எனக்கு சொல்லணும்னு தோணுதுன்னா கிஷோர் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒரு வேலிட் பண்ணனா சூரியகுமார் யாதவ் வந்து அநியாயத்துக்கு கன்சிஸ்டன்டா இருக்காரு. சிங்கிள் டிஜிட் ஸ்கோரே கிடையாது. சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோரோ ஒரு ரேர் அவுட் ஆயிட்டாருன்னா அப்ப அந்த மிடில் ஆர்டர் என்ன பண்ண போகுது? மேபி வில் ஜாக்ஸும் அவுட் ஆயிட்டாரு, சூரியகுமார் வந்து ஒரு ஏர்லி டிஸ்மிசல் ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு 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 ட்ரீம் ரன்ல இருக்காரு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா வந்து அவர் அடிச்சிருக்காருன்னு தெரியாது. சிங்கிள் டிஜிட் ஸ்கோரே இல்ல லாஸ்ட் ஒரு 7 to 8 இன்னிங்ஸ்ல. அப்படி இருக்கப்போ திடீர்னு ஒரு 6-7 ரன்ஸ் அவுட் ஆயிட்டாருன்னா திலக் வர்மா வந்து அந்த அளவுக்கு பேட்டிங்கே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யார் யார் அவுட் ஆயிருப்பாங்க? ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் அவுட் ஆயிருக்காங்க, சூரியகுமார் அவுட் ஆயிருக்காங்கன்னா அப்ப மிச்சம் இருக்கவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திலக் வர்மா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, நமன்தீர் இருக்காரு. சோ இவங்க 3 பேருக்கு ஒரு ரோல் வந்ததுன்னா என்ன இந்த ஆங்கிள் சொல்றியா கிஷோர்? ஆமா, அதான் நான் சொல்ல வரேன். விக்கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மேட்ச்லயே வந்து செம்மையா ஆட்டாரு, பட் லாஸ்ட்ல 2 கேட்ச் ட்ராப் ஆயிடுச்சு. அதுல இன்னைக்கு மட்வால் வந்து 24 பால் போட்டாரு, 40 ரன் போயிடுச்சு. ஆனா 15 ஆல்மோஸ்ட் 12 யாக்கர்ஸ் நெயில் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி நெயில் பண்றப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் ஆஃப் சேஸ் பண்றப்போ ஒரு மேட்ச் வந்து பெங்களூர் பண்ணியிருக்காங்க, ஹேசலுட் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு டீம் யாக்கர்ஸ் நெயில் பண்ணிட்டாங்கன்னா அப்ப டஃபா போயிடும். நீ பேட்டிங் நல்லா ஐ மீன் நல்லா அந்த பேட்ஸ்மேனே கூட இருக்கும், ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, கிரீஸ்ல ரொம்ப நேரமா இருக்காங்கன்னா அவங்களே கூட அடிக்க முடியாம போறப்போ விக்கெட் த்ரோ பண்ணுவாங்க. அந்த விக்கெட் த்ரோ பண்றப்போ பினிஷர் வந்து அவங்க தான் ஆடி ஆகணும். ஸோ இந்த சினாரியோ நீ சொல்ற சினாரியோ என் சினாரியோ ரெண்டுமே ஒரு வாட்டி செக் பண்ணி ஒன்னாச்சு செக் பண்ணி பார்த்தா பெட்டரா இருக்கும். கப்புக்கு அதிகமான சான்ஸ் அவங்கதான் இருக்கு. சொல்றதால விஷயம் இப்ப நீ வந்து அதுதான் மேபி அவங்களுக்கு காஸ் ஆஃப் கன்சர்ன் சொன்னீங்கன்னா அது வேற. மேபி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதான் சொல்ல வரேன். இல்ல அது நடந்துருச்சு அவங்களுக்கு. நீ வந்து அது நடக்காத மாதிரி பேசுறதாலதான் நான் வந்து அது ஆல்ரெடி நடந்துருச்சு. சரி ஓகேடா, சரி ஓகே நெக்ஸ்ட் டாபிக். இல்ல அவங்களுக்கு மெயின் என்ன ஆசி, அவங்களுக்கு எப்படின்னா அவங்க வந்து ஒரு டீமா பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. அவங்க போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பண்றப்போ தே டோன்ட் லெட் தி அதர் சைட் டு ஸ்கோர் மோர் தென் 170 180 மேல போட மாட்டாங்க. தட் இஸ் அது வந்து ஈஸி சேஸா இருக்கு அவங்களுக்கு. இல்லைன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்கன்னா ஒரு 200 210 அந்த மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் பேட்டிங் வர டீமுக்கு வந்து அந்த ஸ்கோர் ஒரு ப்ரெஷர் இருக்கு. அதனாலேயே எல்லாமே விக்கெட்ஸ் த்ரோ பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா டாஸ் ஜெயிச்சு நீங்க ஓகே ஃபைன் இவ்வளோ இதுக்கப்புறம் வந்து குவாலிஃபை ஆக போறது இல்லை. அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணனா ஓகே நம்ம வந்து பேட் ஃபர்ஸ்ட் ஆடுவோம், ஒரு 200 நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்கோர் ப்ரெஷர் கொடுப்போம், எப்படி அவங்க தாங்குறாங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பண்ணிருக்கலாம். பட் அகைன் லாஸ்ட் மேட்ச் நமக்கு சூரிய வச்சு அடிச்சு கொடுத்தா 200 சேஸ் பண்றோம்னு சொல்லிட்டு திருப்பி டாஸ் ஜெயிச்சு போயிட்டீங்களா? இல்ல நான் சொல்றேன் மும்பையை டெஸ்ட் பண்றோம்னா எப்படின்னா அவங்கள வந்து நம்ம எல்லாருமே அவங்க ஒரு ஸ்டெடியோட வராங்க. நம்ம போல் ஃபர்ஸ்ட் பண்றோம்னா 170க்குள்ள அவங்க வந்து சுருக்கணும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 180 அது நமக்கு வந்து ஈஸி கேக் வாக் சேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லையா பேட் ஃபர்ஸ்ட் பண்றோமா அவங்க பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல அடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே பால்லாம் கொஞ்சம் நின்று அசஸ் பண்ண பிறகு அடின்னு அடிச்சுட்டு ஒரு 210 220 கொண்டு போயிடுறாங்க. தட் இஸ் மேக்கிங் தர் போலர் வந்து போலரோட ஒர்க் ஈஸியா பண்ணிடுறாங்க அவங்க. ஸோ ஆஸ் அ டீம் அவங்களுக்கு வந்து எல்லாமே செட் ஆகுது. அவங்க என்ன கேம் பிளானோட வராங்களோ அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்போ கிஷோர் என்ன சொல்ல வர்றாருன்னா இதே மாதிரிதான் சப்போஸ் பேட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு போலிங் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க ஆப்போசிட் டீம், இவங்களை வந்துட்டு ஆப்போசிட் டீம் வந்து ஒரு 200 அடிச்சிடுறாங்க,
இவங்க நல்லா ஆடிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டு ஒரு 13 ஓவர்ல வந்து 120 வச்சிருக்காங்க. டக்குன்னு அங்க ஒரு 3 விக்கெட் போயிடுது. கடைசி 6 ஓவர்ல 60 ரன் அடிக்கணும். ஹார்திக் பாண்டியாவோட சேர்ந்து நமந்தீர் முடிச்சு கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு மேட்சப் பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஓகே ஃபைன், எல்லாமே கிளியரா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா பொலார்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் ஃபைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல எதுவுமே இல்ல. பட் இப்ப டாப் ஹெவி ஆக்கிட்டாங்க. மேல இருக்கவங்கள முடிச்சு கொடுக்குற மாதிரி ஆயிருச்சு. இந்த மாதிரி சினாரியோக்கு வர விடாம பாத்துக்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அப்படி வந்துட்டு தோத்தாங்கன்னா வேற வழி கிடையாது. அதுதான் எனக்கும் இருக்க மாதிரி இருக்கு. அவங்களோட பிளான் வந்து 17-18 ஓவர்ஸ்ல கேம் சீல் பண்ணும், டீப்பா எடுத்துட்டு போகணுங்கிற ஸ்ட்ராட்டஜிலேயே மும்பை வர மாதிரி எனக்கு தெரியல. அவங்க ஆர்சிபி மேட்சை விட்டதுக்கு அப்புறமா எல்எஸ்ஜி விட்டதுக்கு அப்புறமா ஏன்னா வராங்க அடிக்கிறாங்க. அது வந்து ஸ்கையை விக்கெட் போயிருச்சுன்னா தான் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர் இந்த 3 பேர் கையில ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்ப என்ன நடக்குங்கிறது இனிமேதான் திருப்பி பார்க்கணும். அப்படி இருக்கப்போ முன்னாடி கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க நான் சொல்றேன். அண்ட் இன்னொன்னு கேட்டீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லாராலையும் டிக் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுலதான் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு மஸ்ட் வின் கேம்ல கோட்டை விடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி இருக்குன்னா எம்ஐக்கு அது இருக்கு. இப்போ அந்த ஒரு பெரிய பினிஷர் பொலாட் மாதிரி சென்சிபிளா ஆடி முடிச்சு கொடுக்குறவர் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா தேர் ஸ்டில் ஃபைண்டிங் ஃபார் தட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பொலாடுங்கிறதுல எல்லாருமே ஒத்துப்பாங்கிறது தான் இது. இப்போ பாத்தீங்கன்னா கார்பின் போர்ஷ் எடுத்து வந்திருக்காங்க. அவரும் எந்த அளவுக்கு ஒரு ப்ரூவன் கமாடிட்டின்னு தெரியாது. இப்ப அவரு தான் வந்து அந்த ரோலுக்கு வருவாரு. ஹர்திக்குக்கும் அப்புறம் நமந்தீருக்கும் அப்புறம் வந்தாரு லாஸ்ட் கேம். இந்த மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. இப்போ வந்து அது எப்படி வந்து அவரை கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல வந்து திருப்பி சாண்ட்பேர் எடுத்துட்டு வர போறாங்களா அதெல்லாமே கூட கொஞ்சம் யோசனைகள் இருக்கு. வேற மும்பைக்கு என்ன பிளஸ்னா அவங்க ஸ்டார்டிங்ல அவே கேம்ஸ் நிறைய ஆடி அவே கேம்ஸ் தோத்துட்டாங்க. இப்ப அடுத்த 3 மேட்ச்ல 2 மேட்ச் அவங்களுக்கு வந்து ஹோம் கேம். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு டு கெயின் த டாப் 2ல அப்படி திருப்பி இருக்கிறதுக்கான 100% அட்வான்டேஜ் அந்த 2 ஹோம் கேம்ஸ் தான் அவங்களுக்கு. ஏன்னா ஹோமை பயங்கரமா அசஸ் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு பக்காவா யூஸ் பண்ணிட்டு அவங்க ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி கூட நம்ம பார்த்தோம். அவங்க அந்த இடத்துல ரிஷப் பந்துமே டாஸ் ஜெயிச்சுட்டு வில் போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. போலிங் டெஸ்ட் பண்ணோம் நான் அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் பண்ணிருக்க வேண்டியது இல்லைன்னா 3ஆவது 4ஆவது மேட்ச் நீ மஸ்ட் வின் மேட்ச். அந்த இடத்துல வந்துட்டு உன்னோட பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கிறப்போ நீங்க திருப்பி மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் கிட்ட போயிட்டு நான் போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயே வந்துட்டு பாதி மேட்ச் நம்ம மும்பை ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. வான்கேடே போனாலே மும்பை வந்துட்டு அவ்வளவா தோத்துற இதுவும் இல்ல. பிளஸ் அடுத்த 2 மேட்ச் அவங்களுக்கு இருக்கு வான்கேடையில. 100% டாப் 2 அவங்க சீல் பண்ணிடுவாங்க. பாதி கப்பு வாங்கின மாதிரி தான் அவங்க. உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றோம், அப்புறம் கிஷோர் கிட்ட போறேன். ஏன் வந்து சேஸ் பண்ண போறாங்க? சேஸ்ல தான் வந்து கோட்டையை விட்டுருக்காங்க. போன மேட்ச் அடிச்சாங்க, ஓகே. அதுக்கு முன்னாடி மேட்ச் 3 மேட்ச் தோதுமே சேஸ் பண்ற சிரமப்பட்டு தான் போட்டாங்க. திருப்பி கண்டிஷன்ஸ்க்காக நாங்க சேஸ் பண்றோம்னு போறது வந்து ஹை ரிஸ்கா தெரியலையா? இது வந்து நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் டாஸ்ல பண்ண மூவ் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் அதான் சொல்றேன்ல, டாஸ் ஜெயிச்சப்போ கூட நான் எல்லாத்தையும் கூட இருந்தவங்கிட்ட என்ன சொன்னா, இது ஒரு பெரிய தப்பு. எதுக்கு நீங்க டாஸ் ஜெயிச்சு போல் ஃபர்ஸ்ட் பண்றீங்க? நீங்க லாஸ்ட் மேட்ச் நீங்க உங்க ஆஸ் அ டீமா கலெக்டிவா வின் பண்ணிருந்தீங்க சேஸ் பண்ணினா நான் ஒத்துருப்பேன். நீங்க அந்த போல் ஃபர்ஸ்ட் எடுத்த டெசிஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லாஸ்ட் டைம் வின் பண்ணது ஒரே பர்சனாலதான். அவர் தனியா நின்று உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த டைம்ல நீங்க வந்துட்டு எடுக்கவே கூடாது. அந்த ஒரு டெசிஷன் நீங்க எடுத்திருக்கவே கூடாது. நீங்க வந்து டியூ வந்துரும், அது வந்துரும், இது வருமா வராதான்னு தெரியாதது நீங்க நம்பி நீங்க பண்றதுக்கு நீங்க பேட் ஃபர்ஸ்ட் ஆடுங்க. உங்களுக்கு எப்படிதான் டோர்னமெண்ட் முடிஞ்சு நீங்க ஜெயிக்கிறோம் அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க ஃப்ரீயா விளையாடணும். மைண்ட் செட் உங்க பேட்டர்லாம் வந்துட்டு அந்த பல இதெல்லாம் போட்டு திருப்பி ஒரு எவால்வ் ஆகி ஆடணும்னா அதெல்லாம் விட்டு விளையாடணும்னா பேட் ஃபர்ஸ்ட் ஒன்லி திங். நீங்க பேட் ஃபர்ஸ்ட் ஆடி உன்னால எவ்வளவு முடியுமோ அடிப்பா. நீ 150 ஆல் அவுட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ உன்னோட ஃப்ரீடம் இருக்கணும் என்னன்னு. ஆனா அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரும் இருக்கு. ஆல்ரெடி இவ்வளவு மேட்ச் நம்ம தோத்துட்டோம். ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் எல்லாமே உன் மேல வரப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உடையதான் செய்யுமே தவிர மேல வராது. அன்லஸ் அன்டில் ஒரு மும்பை மாதிரி ஒரு ஜாம்பவான் டீமா இருந்தாதான் அதனால முடியுமே. பட் சோ நான் அப்பவும் சொல்றேன், ஏன் எல்லா டீமுமே போல் ஃபர்ஸ்ட் நாங்க சேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ இதை வந்து ஒரு பேட்டர்ஸ் கேமா தான் பாக்குறாங்க. 250 நம்ம சேஸ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், நம்ம சேஸ் பண்ணிக்கலாம். அது தப்பு. நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி நீங்க ஒரு 210 கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ப்ரெஷர் வந்துடும். 210ங்கிறது ஓவருக்கு 10 ரன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல 10 ரன் கொடுக்கலாம். 2வது 3வது ஓவர்ல அடிக்க போய் அவுட் ஆயிட்டாருன்னா டக்குன்னு ஒரு விக்கெட் போயிடுச்சு. அந்த ஓவர் சைலண்டா போகும். ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா நீங்க 4வது ஓவர்ல இருந்தே உங்களுக்கு 12 ரன் கிட்ட இருக்கும் சேஸ் பண்ற டீமுக்கு. இன்னும் 2 ஓவர் சூப்பரா போயிடுச்சுன்னா 15 எல்லாம் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னைக்குமே டாஸ் ஜெயிச்சுட்டு
பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும். தட் இஸ் த ஈஸி வே ஆஃப் வின்னிங் இன் T20. என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிக்கிறீங்களா, பேட் ஃபர்ஸ்ட் எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிங்க. ஏன்னா அதுலயே வந்து நீங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்பவே நீங்க ஒரு 190 அடிச்சிட்ட கூட நீங்க பிச் அசஸ் பண்ணிடுவீங்கல்ல. ஓகே ஃபைன், இப்படி எல்லாம் போட்டா நிக்குது, இப்படி எல்லாம் பண்ணுது. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் போலிங் போடுறப்ப அதை நம்ம வந்து அசஸ் பண்ணிக்கணும்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதை நீங்க பண்ணிக்கலாம்ல. பட் இல்ல, நம்ம சேஸ் பண்ணுவோம். மோர் ஓவர் எல்லாருமே அது ஒரு பேட் ஃபர்ஸ்ட்ங்கிறது இப்ப எதுக்கு சேஸ் பண்ணா பேட்டர்ஸ் கேமா யோசிக்கிறாங்க. அதனால நாங்க சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறோம். கிஷோர், உனக்கு இதுல ஏதாவது இருக்குன்னா சொல்லி, இல்லைன்னா அவர் டீட்டெயிலா தான் சொல்லியிருக்காரு. ஒரு ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி, இல்லைன்னா ஆர்ஆர் பேட்டிங் அந்த கொலாப்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாவே நடந்திருக்கு. என்ன ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள. ஓகே, டாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு வந்து நான் 50-50 தான் சொல்லுவேன். வின் பேட்டிங் எடுத்தனாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 730 ஸ்விங், போல்ட்டும் சாரும் சொல்லவே வேணாம். மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த ஸ்கோர் தான் அடிச்சிருக்கலாம், 120 தான் அடிச்சிருக்கலாம். அது கூட நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து 50-50 தான். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கொலாப்ஸ் வந்து காலைல தான் நான் சும்மா கிரிக் பஸ் தள்ளுறப்போ இவரு போல்ட் பேசியிருந்தாருன்னு போட்டிருந்தது. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா இப்போ காம்ப்ரஹென்சிவா தான் இருக்கோம். பட் ஒரு 14 இயர்ஸ் கிட் அண்ணா எங்களுக்கு பயங்கரமா ஆட்டு வந்திருக்காரு. நாங்கள் அந்த ப்ரெஷர்லாம் இல்லை, நாங்கள் குட் டெலிவரிஸை போட்டு டீசெண்டா போட்டு மேட்ச் ஆடிப்போம் அப்படின்னாங்க. அதுக்கு தினமா கரெக்டான எக்ஸிகியூஷன். அந்த பையன் விக்கெட் எதுவுமே பேச போகிறாரு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் அவரும் பிரச்சனை இல்லை. அந்த நடுவுல ஆடுறாங்க பாத்தியா, அவங்கதான் முதல்ல வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் அவங்க கரெக்டா ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. ஒரு அன்வான்ட் ஒரு கேப்டனை சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த எக்ஸிகியூஷனும் கரெக்ட் இல்லை. பவுலிங்லயும் சரி, இன்னும் பவுலிங்லயே நான் கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் ஓவர் ஒருத்தர் 2 ரன் போட்டிருக்கான், அவனை தேர்ட் ஓவர் கொடுத்தா கண்டிப்பா ஒண்ணு விக்கெட் தண்ணியும் எல்லாம் சர்மாவை தூக்கிருப்பான், ரோஹித் எடுத்திருப்பான். அவனுக்கு கூட்டு போய் 5வது போட வச்சு 18 ரன். ஒரு இடத்துல கூட ஒரு ப்ராப்பர் எக்ஸிகியூஷனே இல்லை. பவுலிங்ல யாருக்கு எந்த இடத்துல ஓவர் கொடுக்கணும், எப்ப என்ன சேஞ்ச் பண்ணணும், அங்க மேனேஜ்மெண்ட் சொல்றதை கேட்கிறாரா இல்ல இவரே பண்றாரா? எனக்கு இங்க ஃபீல்ட்ல பாக்குறது இவருதான் கேப்டனுக்கான மெட்டீரியல். எனக்கு அவர் தோணல. அதான் முதல்ல நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அங்க கரெக்டான எக்ஸிகியூஷன் பண்ணியிருந்தாவே மேட்ச் மாதிரி இருக்கும். அவர் 93 டாட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. அவங்க டீம்லயே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. 2 பவுலர் தான் எடுத்திருக்காங்க. சந்தீப் சர்மா, இவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் எடுத்திருக்காங்க 20 விக்கெட். அன்பார்ச்சுனேட் இன்னைக்கு கை உடஞ்சிருச்சு. சத்தியமா அவர் வந்திருந்தாருன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா பயங்கரமா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சூரியகுமார் யாதவ் கிட்டயும் இருக்கு, ஹார்திக் பாண்டியா கிட்டயும் இருக்கு, ரோஹித் சர்மா கிட்டயும் இருக்கு, சந்தீப் சர்மா. ஸோ மேபி அதுவும் பயங்கரமா இருந்திருக்கும். இன்னும் கம்மி ஸ்கோருக்கே புல் பண்ணிருக்கலாம். அப்பயும் லாஸ்ட்ல வந்து அவ்வளோ எக்ஸிக்யூட் பண்றாங்க. அவ்வளோ போர் ஃபீல்டிங், ஃபீல்ட் கேட்ச் பிடிக்க மாட்டாங்க. பால் அந்த ஜெய்ஸ்வால் பிடிக்க சின்ன பையன் பிடிக்கலாம், மற்றவங்க எல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்க. நிதிஷ் ராணா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவரு ஒழுங்கா பண்ண மாட்டாரு. சுபம் டூபே நிறைய போன மேட்ச் நிதிஷ் ராணா ஒழுங்கா பண்ண மாட்டாரு. பராக் மட்டும் தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு. ஸோ அந்த எக்ஸிகியூஷனும் தப்பா இருக்கு. முதல்ல அங்கேயே பாதி காலி. அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி அவர் சொன்னது வேலிடான பாயிண்ட் தான். அவங்க பேட்டிங் ரொம்ப கொலாப்ஸா இருக்கு. என்னதான் பண்ண முடியும்? டெஸ்ட் பண்ணவும் யாரும் இல்லை. இன்னைக்கு நான் சொல்லிட்டாரு பிரசன்டேஷன்ல, நானு ஜுரல் அதுக்கப்புறம் இவர் நிதிஷ் ராணா தான் நடுவில் நின்று ஆடி இருக்கணும், நாங்க ஒழுங்கா அல்ல. ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் வர மேட்சஸ் வந்து இல்ல நடந்த பாசிட்டிவ்ஸா எடுத்துக்கிட்டு நெகட்டிவ்ஸா ஒர்க் பண்ணி அடுத்த டோர்னமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த பேட்டிங் கொலாப்ஸ்னால தான் இவ்வளவு நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஆன் அ ஹோல் வந்துட்டு மெயினா தே ஆர் மிஸ்ஸிங் சஞ்சு சாம்சன், தி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். எந்த இடத்துல வந்து எப்படி விளையாடணும், பிச்சை அசஸ் பண்ணி விளையாடணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸுங்க உங்களுக்கு. வைபவ் சூரியவன்சி, நிதிஷ் ராணா, ஜெய்ஸ்வால், சுபம் துபே, சிம்ரான் ஹெட்மயர், லைனா 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உங்களுக்கு. அப்படி எங்க கிளிக் ஆகாதுங்க உங்களுக்கு. ஓப்பனிங்ல 2 லெஃப்ட் ஹேண்டர் கிளிக் ஆனா கிளிக் ஆகாம தவிர அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் கிளிக் ஆகுறது ரொம்ப கஷ்டம். பாத்தீங்களா, கூப்பிட்டு கரண் சர்மா ஓவர் கொடுக்குறாரு, லெஃப்ட் ஹேண்டரா கூப்பிட்டு கரண் சர்மா. அண்ட் தென் சிம்ரான் ஹெட்மயர் பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த வருஷம், பெரிய டிசப்பாயின்மெண்ட். அட்லீஸ்ட் த்ரூ ஜுரேலாவது ஐ கேன் சே ஓகே ஃபைன், ஏதாவது ஒரு 2-3 நாக் கொடுத்திருக்காரு. அன்னைக்கு அந்த எசுல்வுட் ஓவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் 22 ஓவர் அடிச்சிருக்காரு. அந்த ஓவர்ல 22 ரன் அடிச்சாரு அவரு. ஸோ அது கூட நான் டேக் ஓகே, ஜுரேல் மைனிடே ஓகே ஃபைன். ஆனா சிம்ரன் ஹெட்மயர் இந்த மாதிரி லெட் டவுன் பண்ணிருக்கவே கூடாது. ஒரு டீம் உங்களை நம்பி எடுத்திருக்காங்க, உங்களை ஃபைட் பண்ணி நம்பி எடுத்திருக்காங்கன்னா நீங்க உங்க 100% இல்ல 200% கொடுக்கணும் உங்க டீமுக்கு என்னைக்குமே. இதெல்லாம் தான் வந்து பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் எப்போதுமே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ துஷார் தேஷ்பாண்டே பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணி எடுத்த பிளேயர் எல்லாம் இப்படி சொதப்புறப்போ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கே கோவம் வரும், நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நான் இப்போ கூட சொல்றேன், எதுக்கு மகேஷ் தீக்ஷனா விளையாடுறீங்க? நீங்க நிதிஷ் ராணாவை பியூர் பேட்டரா ஏன் வச்சிருக்கீங்க? மகேஷ் தீக்ஷனா மேட்ச் 45 ரன் கொடுக்குறாரு. அதை பராக் 2 ஓவர், நிதிஷ் ராணா 2 ஓவர் போட்டாலுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து அதே 40 ரன் தான் கொடுக்க போறாங்க.
அதுக்கு நீங்க இன்னொரு பேட்டர் எடுத்து வச்சுக்கலாம்ல. actually நீங்க பவுலிங் பேசுறதால கேக்குறேன். கிஷோர் சொன்னது ரொம்ப வேலிட் பண்ண. நான் வந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சு எதுக்கு இப்போ ஆர்ச்சரை கட் பண்ணாங்கன்னே தெரியலையே தான் யோசிச்சேன். ஆர்ச்சருக்கு வந்து அட்லீஸ்ட் பவர் பிளேயர் 2 ஓவர் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், ஆமா விக்கெட் எடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்க டாப் பேசிக்கா நம்ம பேசுற பாயிண்ட்டுக்கே நம்ம என்ன வரும், டாப்ல மட்டும் இவங்க விக்கெட் கழட்டலன்னா அடுத்து வரவங்க எல்லாம் வந்து கையில அப்படி கடப்பறை தூக்கிட்டு தான் வருவாங்கன்னு தெரியுது. பேசிக்கா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கே தெரியுது. நீங்க ஆர்ச்சரை வந்து கட் பண்ணி தீக்ஷனா கொடுக்குறீங்கன்னா என்னன்னு லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறாரு, ரிக்கெட் அங்க வந்து ஏதாவது எல்பிடபிள்யூஓ இல்லைன்னா ஸ்டம்ப் போல்ட் ஆக்கிட்டு வரேன்னு நினைச்சு மாத்துறாங்களா எனக்கு? அப்ப கூட நீங்க இன்னொரு 2 தானே மாத்தணும், ஆர்ச்சரையா மாத்துறீங்க. அதான் நானும் இவங்க எல்லாமே என்ன பயம்னா கடைசியில போறதுக்கு ஆள் இல்ல, கடைசியில போறதுக்கு ஆள் இல்ல, கடைசியில போறதுக்கு ஆள் இல்ல. கடைசியில மட்வால் மாதிரி ஒரு போலரை இவ்வளவு நாள் நீங்க ஒழிச்சு வச்சது பெரிய தப்பு. என்னை கேட்டா நீங்க ஆர்ச்சர் அந்த இடத்துல ஆர்ச்சர் கொடுக்காம மட்வாலுக்கே ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். அந்த ஒரு ஷைன் இருக்கிறப்போ, அந்த பயங்கரமா ஸ்விங் ஆறப்போ, அவரு போடுற 140க்கு அவர் போடுற சொல்றீங்க ஆர்ச்சர்னு சொல்றீங்க தெரியாம தீக்ஷனாக்கு கொடுக்காமன்னு சொல்றீங்க. அதான் அல்ல, நீங்க ஆர்ச்சருக்கு அந்த இடத்துல கொடுக்கல. நீங்க ஆர்ச்சர் கொடுக்காம நீங்க தீக்ஷனா கொடுத்த ஓவர் நீங்க மட்வாலுக்கே கொடுத்துருக்கலாம். ஃபஸ்லட் ஃபரூக்கி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஷாட் தான். ரொம்ப ரொம்ப பேட்ஸ்மேன் ஸ்ட்ரென்த்துக்கே ஃபீட் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் ஃபரூக்கே தான் சொல்ல வந்தேன். அவருக்கு அவேலியும் செட் ஆகல, ஹோம் கிரவுண்ட்லயும் செட் ஆகல. அப்புறம் இங்க சரி ஓகே இன்னைக்கு ஸ்விங் ஆக போன்னு தெரியல, மஃபாக்கா தூக்கி உள்ள போடுங்க. அவர் ஆல்ரெடி போன சீசன் மும்பைக்கு ஆடினாரு, அவருக்கு தெரியுமே அந்த எப்படி இருக்கும் அவங்களோட அட்மாஸ்பியரு, அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. அவரை டெஸ்ட் பண்ணி அவரே கூட போட்டிருப்பாரு. இவர் 54 கொடுத்து அவர் போட்டு ஒரு 50 கொடுத்தா பிரச்சனை இல்லைன்னு தான் தோணுச்சு. அதை விட்டுட்டு மறுபடியும் அவரே யூஸ் பண்ணி அங்கேயும் ஒரு எரர். எத்தனை எரர் தான் பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாதிரி. தீக்ஷனா அப்பெல்லாம் அசரங்கா வச்சிருந்துருக்கலாம், அது ஒரு எரர். அதுக்கப்புறம் அவரும் இன்ஜுரி. சரி ஓகே தீக்ஷனா என்ன பண்றது வழி இல்ல, கேட்டா நல்லா போட்டிருக்காரு அப்படின்னுவாங்க. சரி ஃபரூக்கி அன்வான்டா தான் இருக்கா, நீங்களும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்தோம், அவர் பெர்ஃபார்மே பண்ணாம இருக்காரு. அவரு தேவையில்லாத ஒரு மூவ் தான். அவருக்கு பதிலா நீங்க மஃபாக்காவே ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேல இத எப்படி தருமா விக்கி சொல்ற மாதிரிதான் சொல்லுவேன். இப்போ கழிச்சு கொட்டுறதுக்கு ரீசன் இருக்காது. சரி 2 மேட்ச் 4 மேட்ச் கொடுப்போம், இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவோம், அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ கழிச்சு கொட்டுறதுக்கு ரீசன் இல்ல, சரி இதை ஒரு ரீசனா வச்சு வெளியே தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஒரு பிரச்சனை, நீங்க டீம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இதுல இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த பிளேயர் எல்லாம் அதோட அதிகமா தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு சீரியஸா நீங்க மினி ஆக்ஷன்ல போயிட்டு நீங்க ஜுரேல் ரிலீஸ் பண்ணா நீங்க 14 கோடிக்கு ஜுரேல் திருப்பி அதே வேலைக்கு தான் வருவாரா, அதோட கம்மியா வருவாரா? அதிகமா தான் போவாரு. ஏன்னா எல்லா டீமும் வேணும் நினைப்பாங்கல்ல. இப்போ எட்மயர் அது இப்போ நீங்க அது எப்படி சொல்லுவாங்க, நீங்க துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரு நிலைமையில இருக்கீங்க இப்போ நீங்க. இல்ல எனக்கு ஆக்சுவலி நான் நேத்து சொன்னதுதான் ப்ரோ நான் ரிப்பீட் பண்ண நினைக்கிறேன். ஒரு லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கப்பதான் நம்மளால ஹார்ஷா இருக்க முடியும். சான்சஸே போயிடுச்சு, அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் இதா இருக்குன்னா வேதனை தான் போட முடியும். எனக்கு இன்னைக்கெல்லாம் ஜுரல் அவுட் ஆகிறப்ப டிராவிட் உள்ள வந்தாரு, 2 கையிலயும் தட்டி கொடுத்துட்டு அனுப்புறாரு, பரவாயில்ல போடா அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. T20 நீங்க உங்களுக்கு லக் இருக்கணும். T20ல SRH கேம்ல கூட சொன்னேன், பால் எல்லாம் ஐ பால் எல்லாமே நோ மேட்ச் லேண்டு. இன்னைக்குமே பாருங்க, அவர் ரிக்கல்டன் அடிச்ச எவ்வளவோ ட்ரை பண்ணார் 6 அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல. எல்லாமே யுத்வீருக்கு வந்துட்டு யுத்வீர் 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிற அளவுக்கு தான் போகுது, 4 ஸ்டெப் எடுத்த அளவுக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் தான் எப்படியோ பவர் ஜென்ரேட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 6 ரிக்கல்டன் அடிச்சாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு 4 இருக்கு. பால் வந்து கைக்கு போக மாட்டேங்குது, ஐ கேட்ச் போனா பிடிக்கலன்னா கூட நம்ம சொல்லலாம் இவனுக்கு பிடிக்கவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பால் உங்க கிட்ட வரவே இல்லை, எல்லாமே ஒண்ணு கேப்ல போகுது, அப்படி இல்லைன்னா உங்களை இருந்து ஒரு 2 அடி தான் பால் போகுது. உங்களால ஒரு அந்த டைவ் பண்ணாலுமே பிடிக்க முடியாது. ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல நம்ம இருக்கோம்னா மொமெண்டம் வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டர். இது வந்து நிறைய பேர் லைட்டா எடுத்துப்பாங்க. ஒரு 2 கேம் தானே, ஒரு கேம் இப்ப நீங்க அவ்வளவு பெரிய வின் எடுத்துட்டு வரீங்க, அதை ரெப்ளிகேட் பண்ண முடியல ஃபீல்ட்ல. இன்னைக்கு ஏன் பண்ண முடியலன்னா மொமெண்டம் கிடையாது, ஆன் ஆஃப் தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ இப்போ நேற்று சிஎஸ்கேக்கும் நடந்தது அதுதான். நீங்க 190 அடிச்சும் நீங்க நல்ல பவுலிங் லைனப் தான் வச்சிருக்கீங்க, பேட்டிங் லைனப் இல்ல. 190 அடிச்சும் உங்களால ஏன் டிஃபெண்ட் பண்ண முடியல? மொமெண்டம் இல்ல, கான்பிடென்டா ஒரு பிளேயர் வந்து போயிட்டு விழுந்து பிடிக்கிறதுக்கு கான்பிடன்ஸ் இல்ல. அது மொமெண்டம் தான் ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல ஒரு டீமை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டே போகும். இப்போ மும்பை ஒரு மொமெண்டம்ல ரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இறங்க மாட்டாங்க பாருங்க வண்டியை விட்டு.
அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டு ஃபைனல்ஸ்ல உட்காருவாங்க போல இருக்கு, குவாலிஃபயர் ஒண்ணு ஆடி. அதுதான் ஆமா அது தெரியுது. ஏன்னா இன்னைக்கு நீங்க மேட்ச் பார்க்கும்போது கூட ஆர்ஆர் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைவ் எல்லாம் அடிச்சு எல்லாமே ட்ரை பண்ணாங்க. ஒரு போர் தடுக்கணும்னா அவங்க டைவ் அடிக்கிறது எல்லாமே பண்ணாங்க. அது மீறியுமே பால்லாம் அவங்க மேல பட்டு போறது, கையில பட்டு போறது எல்லாமே நடந்து அந்த 2 விக்கெட் விட்டாலே வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி அவுட் ஆயிடுவோமோ அந்த மாதிரி வராங்க. சிஎஸ்கேல வந்து என்னன்னா அவுட் ஆகக்கூடாதுன்னு வராங்க, அதனால கட்டையை போடுறானுங்க. இவங்க அவுட் ஆயிடுவோமோன்னு ஒரு மாதிரி. இன்னைக்கும் சரி ஆர்சிபி மேட்ச்லயுமே சரி ஒரு மாதிரி லைட்டா குடுக்குறாரு, ஒரு பேட் ஃபுல் ஸ்விங்கே பண்ண மாட்டாரு. அது கான்பிடன்ஸ். அதுதான் நான் சொல்றேன்ல, சிவம் தூபே, த்ருவ் ஜுரேல், அப்புறம் வந்துட்டு ரியான் பராக், இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா, அவங்க அந்த ஷாட்ல எப்படி தெரியுமா, நீங்க அந்த 140 பேஸ் வந்து வச்சுக்கோங்களேன், அப்படி தொடுவாங்க, அது சர்ன்னு 6 போகும். அதை வந்து அவங்க கிராக் பண்ணிட்டாங்க போலர்ஸ். இவனுக்கு நம்ம ஸ்லோ பாலா போடுவோம் சொல்லிட்டு சுபம் துபே நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. அந்த ஒரு ஷாட் பாத்தீங்களா, தூக்கி ஓடி வந்து ஸ்லோவா போட்டோன்னே இப்படி தான் பேட் பாதிதான் பேட்ல போச்சு. அந்த ஷாட்டுக்கு போனாரு, பட்டு ஹர்திக் பாண்டியா இவனை நான் முடிச்சிடறேன்னு முதல் பால் வந்து அவரே போட்டு முதல் பால்ல விக்கெட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் இன்னொன்னு கூட அவுட் ஆஃப் கான்டெக்ட் போய் கேக்குறேன், உங்களோட அந்த பேஸ் பவுலர் போல்ட் உங்களோட ஃபேவரட் இன்னைக்கு வந்து ஜெய்ஷ்வால விக்கெட் எடுத்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாரு, எந்த அளவுக்கு மன வலியை ஏற்படுத்துச்சு? அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஓகே ஃபைன், நீங்க வந்துட்டு 2 6 போனப்போ அவரு மூஞ்சி மாறிச்சு. அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்தோடனே அவர் சரியான கம்பேக். அவரு அது ஒரு இதுவா தான் ரொம்ப கோவப்பட்டு தான் அவர் வந்து சென்ட் ஆஃப் கொடுத்தாரு ஜெய்ஸ்வாலுக்கு. அது அவரோட இடத்துல அவரு கரெக்டா தான் இருந்தாரு. அதை வந்து நான் குறை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா போல்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஜோப்ரா குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவர் மாதிரி ஒரு சீக்கியா தான் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாரு, எதுவும் பேசல. அவர் வெளியே கிராஸ் பண்ணி போன அப்புறம் தான் வாயிலே ஏதோ மாமா பண்ண. நான் என்ன கேட்கிறேன், ஆர்ஆர் ஃபேனா இப்போ தீபக் ஜாகர் வந்து அன்னைக்கு எம்ஐ மேட்ச்ல விக்கெட் எல்லாம் எடுத்துட்டு பண்றப்போ ஒரு ஃபீல் இருந்ததுல, அந்த மாதிரி ஒரு. ஆனா அப்படி பார்த்தா போல்ட் எம்ஐல இருந்து தான் இங்கே வந்தாரு. இருந்தாலும் ஜெய்ஷ்வால் அந்த நெட்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாங்க. சோ அது ஏதோ ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆமா அது தெரிஞ்சு அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதாவது உடனே அவுட் ஆயிருந்தா கூட அவர் இந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துருக்க மாட்டாரு. அது 2 6 போன உடனே அந்த சென்ட் ஆஃப் கொடுத்தா அது அவருக்கு வந்துட்டு அந்த இது வந்துச்சு, ஏய் நான்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்டயே நீ வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறீங்க ஆர்ஆர் கிட்ட இருந்து? இதுக்கு மேல என்ன ஆகும், உங்க பெஞ்ச் ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். குணால் சீராட்டோர் இருக்காரு, அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், அகைன் லெஃப்ட் ஹேண்டர், 5 லெஃப்ட் ஹேண்டர். இப்போ அவங்க என்ன மைண்ட் செட்னா, டீம் வந்து உட்காந்து சஞ்சு கிட்ட உட்காந்து பேசணும். ஓகே ஃபைன் சஞ்சு, நம்ம வந்து இந்த பிளேயரை நம்பி நம்ம இறங்கணும். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு ஒரு இன்ஜுரி வந்தது. இந்த ஆக்ஷன் முடிஞ்சப்பவே நாங்க பேசினப்ப என்ன சொன்னா, ஒரு இன்ஜுரி வந்தாலுமே டீம் பயங்கரமா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில பார்த்தா நாங்க எடுத்த பிளேயரே எங்கால வந்துட்டு இங்கிலாந்து டீச்சர்ஸ் இன்ஜுரி பண்ணி விட்டாரு. ஜோப்ரா ஆச்சர் தான் விரல உடச்சு விட்டு அமிச்சு, சஞ்சுவோட விரல உடச்சது இங்கிலாந்து சீரீஸ்ல நம்ம ஜோப்ரா ஆச்சர் தான் ஒரு விரல உடச்சாரு. அங்கேயே ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்தப்போவே தெரிஞ்சு ஒரு நம்ம உங்களோட கேப்டன் 4 வருஷமா உங்க டீமை வந்துட்டு ஒரு கீழே இருந்த டீமை இன்னைக்கு எல்லாருமே ஒரு செம்ம டீமு, இது ஏன் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பேச வச்ச ஒரு கேப்டன் சஞ்சு சாம்சன். அவரு ஆன் ஃபீல்ட்ல இல்லாதது ஒரு செம்ம மைனஸ், பயங்கரமான மைனஸ். இதை எப்படி கடந்து வரணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த பிளேயரை எப்படி யூஸ் பண்ணி பார்ப்போம், யாரு நமக்கு செட் ஆவாங்க யாரு செட் ஆக மாட்டாங்க பார்க்கணும். அண்ட் ஆல்சோ அடுத்த 6 மந்த்ஸுக்கு ஆக்சுவலி அதோட சேர்த்து இன்னொன்னும் கேட்டுறேன். நிறைய பேர் சொல்றதுதான், இன்ஃபேக்ட் பீடாக கூட சொல்றது, பராக் வந்து நான் வந்து சுத்தி தான் அவுட் ஆக போறேன், என் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 170 தான் வச்சுக்க போறேன்னு அவர் கீழே வரலாம்ல. ஹிட்மயரும் துருவ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டைம் எடுத்து ஆடணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள மேல அனுப்பிட்டு இவரு நம்பர் 4ல இருந்து 6க்கு வரலாம்னு கேக்குறாரு. அது எனக்கு ஒரு மாதிரி கரெக்டான மூவா இருக்குமோ தோணுது. அதையும் பண்ண மாட்டாங்க. பராக் வந்து நம்பர் 4 ஸ்லாட் இந்தியாவுக்கு ஆடணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதுல பண்றாரா? இந்தியாக்கே ஒரு பினிஷரா தாங்க ஆடுறாரு, இந்தியாக்கே ஒரு பினிஷரா தான் ஆடுறாரு. நானும் அதான் சொல்றேன்ல, டீமோட உட்காந்துட்டு அண்ட் தென் அவங்க நெக்ஸ்ட் இந்த 3 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நெக்ஸ்ட் 6 மாசம் என்ன பிளானா இருக்கணும்னா, டொமஸ்டிக்கை ஃபுல்லா பார்க்கணும். அவங்க த்ரூ அவுட் த குளோபோ பாக்குறமோ இந்தியாவோ டொமஸ்டிக்கை ஃபுல்லா பார்க்கணும். யார் இருக்காங்க யார் இல்லைன்னு யோசிச்சு அவங்க கொண்டு வரணும். டொமஸ்டிக்ல இருந்து நிறைய வெட்டரன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அகைன் நீங்க ஒரு பேட்டரிக்கு போகணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவை ஒரு பினிஷர், ஒரு போலர் ஜோப்ரா ஆர்ச்சருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. நீங்க ஆகாஷ் மட்வால் மாதிரி ஒரு போலர் வச்சிருக்கீங்க, இருந்துமே வந்துட்டு
யூ நீட் சம் ஒன் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் bowler. அது இருந்தாலே டீம் பக்காவா செட் ஆயிடும். உங்களுக்கு தேவை நம்பர் 2 நம்பர் ஓப்பனிங் 2 பேட்ஸ்மேன் பக்காவா செட் ஆயிட்டாங்க உங்களுக்கு. சஞ்சு உங்களுக்கு 3 பண்ணிட்டாரு. 4-5ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் வரணும். இல்லனா நீங்க நிதிஷ் ராணாட்ட பேசணும். நிதிஷ் ராணா நான் உங்க மேல இன்வெஸ்ட் பண்ண போறேன், அடுத்த 3 வருஷம் நீங்க தான் இருக்க போறீங்க. புரியல. நிதிஷ் ராணா வேணா ஃபினிஷ் பண்ணிடுங்க, ரிலீஸ் பண்ணிடுங்க பேசாம. இல்ல அது அவங்க பேசணும், மேனேஜர் பேசணும். சரி ப்ரோ, ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் பேசிட்டு இருக்கோம். கிஷோர் கிட்ட வந்து ஃபைனல் தாட்ஸ் ஆர்ஆர் பத்தி கேட்டு நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் டச் அப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்ல. பெஞ்ச் ஸ்ட்ரென்த்லயும் நான் பார்த்தேன் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆகாஷ் சர்மாவும் ஆகாஷ் குமார்னு ஒரு பவுலர் இருக்காரு, அவர் தான் ட்ரை பண்ணி பண்ணா. அசோக் சர்மா, தேங்க்ஸ். குல்தீப் சென் பாத்திருக்கீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா, குல்தீப் சென் 2.0 தான் அவரு. அதே சேம் ஒரே லென்த்தா போடுவாரு, 145 148. சம்டைம்ஸ் ஹி கிளிக்ஸ் 150. பட் அந்த லைன் அண்ட் லென்த் இன்னும் வரல, அதனால தான் இன்னும் வந்து கேம் சான்ஸ் அவருக்கு கொடுக்கல. அதுதான் அதுக்கப்புறம் ஆமா அது மாதிரி தான் பண்ணி அவனை வர வழியே இல்லை. பெஞ்ச் ஸ்டாண்டர்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லையா இந்த டீம்ல இன்னொரு 3 மேட்சும் 4 மேட்சும் ஆடி என்ன 11 செட் பண்ண முடியும், ரோல் மாட்டி. இப்போ நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் அங்க போனாலும் என்ன பண்ணுவான்னு தெரியல. நான் இது வரைக்கும் ரேட் பண்ணது இல்லை, இதுக்கப்புறமும் பண்ணாருன்னா ரேட் பண்றேன் பதாக. ஸோ அதனால எங்க என்ன பண்ணுவார் ஐடியா இல்லை. ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இருக்காங்க நல்ல டீம் தான், குறையே சொல்ல முடியாத அளவுக்கு டீம் இருந்தாங்க. ரொம்ப சொதப்பிடுச்சு. ஒரு 3 மேட்ச் கையில இந்த மேட்சை விட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு காலி வெளியவே போயிட்டாங்க. ஸோ டீம் அட்மாஸ்பியர் நல்லா வரணும். சஞ்சு சாம்சன் திரும்பி வந்தாதான் மாறும். அது நெக்ஸ்ட் இயர் வந்தா ஓகே, இந்தியா பரவாயில்ல, விட்டுலாம். 3 மேட்ச் ஃப்ரீயா. அதான் சொல்றேன், ஒரு இன்ஜுரி உங்க கேப்டனுக்கான ஒரு இன்ஜுரி என்ன ஆகி போச்சுன்னா உங்களோட மொத்த டீமே டேமேஜ் பண்ணிருச்சு. நீங்க வந்துட்டு ஆப்ஷன்ல நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சீங்களோ அவங்க உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு அது வராதப்போ உங்க டீம் பயங்கரமா ஹர்ட் ஆகும். நான் ரிட்டன்ஷன் பார்த்தப்போ நம்ம அதான் சொன்னோம், அவங்க வந்துட்டு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா எய்தர் they need to stick to them, 3 வருஷம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து செட் ஆகலைன்னா கழிச்சு கொட்டணும். அது இல்லைன்னா நீங்க ஒரு லாங் ரன் கொடுங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களால எது பண்ண முடியுமோ ஓகே ஃபைன். எனக்கு துஷார் தேஷ்பாண்டே இவ்வளவு ஹெவியா கொடுத்து வாங்கியிருக்கோம், இதுக்கு இதெல்லாம் நம்ம வேற டொமஸ்டிக்ல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கொண்டு வருவோம், அவங்கள வச்சு நம்ம பண்ணுவோம், ஒரு ஆகாஷ் மட்டும் லாங் ரன் கொடுப்போம். அந்த மாதிரி அவங்க டீமா உட்காந்து பேசி எடுத்த முடியுதான் பண்ண முடியும். திருப்பி சேம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதாவது இன்னைக்கு மேட்ச்ல வந்து சஞ்சு மாதிரி இருந்திருக்கணும். இல்ல அதே மாதிரி வந்து நம்ம சேனல்லயும் வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அவர் எந்த ஜமாய்க்காக்கும் சரி, கயானாக்கும் சரி, இல்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சரி, எங்கேயுமே வந்து ஹெட்மை பினிஷரெல்லாம் ஆடல. நம்பர் 3 நம்பர் 4ல ஆடுன்னு இருக்காரு. ஸோ அவர் அந்த மாதிரி ஒண்ணு பராக் இடத்துலயோ இல்ல ட்ரூவ் ஜுரல் இடத்துல இறக்கி மாட்டி ஆட வச்சா ஒர்க் ஆகும். அடுத்த வாரம் 2 சீசனோ இல்ல இதுக்கப்புறம் வர 3 மேட்சஸோ அவர் தேவையில்லாம அந்த பொசிஷன் மாட்டினதே பிரச்சனை. அதுதான் நான் நிதிஷ் ராணா சொன்னேன். எதனாலன்னா ஒண்ணு நீங்க வந்து அவர்கிட்ட பேசுங்க, அப்படி இல்லையா ரிலீஸ் யூஸ் ஹெட்மேரை மேல யூஸ் பண்ணுங்க. நம்பர் 4ல போப்பா நீ ஆடுப்பா. ஏன்னா அவரோட கேம் பாத்தீங்கன்னா அகைன் ஸ்பின் வந்து டெவலப் பண்ணிருக்காரு. கயானா அமேசான் வாட்டில கூட பார்த்தோம், அவரோட ஸ்பின்னோட கேம் வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சீசன் ஸ்பின் எல்லாம் சுத்தமா ஆட மாட்டாரு, பயங்கரமா தடவுஸ்கியா இருக்கும். இப்போ அவர் டெவலப் பண்ணிருக்காரு. ஒன்னே ஒண்ணு, இவங்க முதல்ல சங்ககாரா கிட்ட தான் உட்காந்து பேசணும். ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் ஏதோ கிரிக்கெட் எல்லாம் வச்சிருக்காங்க, அவர் இன்வால்வ்மெண்ட் இருக்கான்னு தெரியல எனக்கு. அவருதான் இந்த டீம் பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம் ப்ரோ முடிச்சிடுறேன். அவருதான் வந்து செட் பண்ணிருக்காரு. அவரு கிட்டதான் இவங்க நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ திருப்பியும் ராகுல் டிராவிட் வந்திருக்காரு திடீர்னு செட்டப்குள்ள. ஒரு 3 வருஷம் கழிச்சு வராருன்னா இங்க அதுக்கான டைமும் எடுக்கும். பட் எனக்கு என்னமோ சங்ககாரா வந்து இந்த ட்ரூப்பை வந்து இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணிருப்பாரோங்கிற தாட் எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அவர் அட்லீஸ்ட் நீங்க இன்வால்வ் பண்ணுங்க, டக் அவுட்ல உட்காரவீங்க. அவர் எங்கேயோ கெஸ்ட் பாக்ஸ்ல உட்காந்துட்டு தான் பாத்துட்டு இருக்காரு மேட்ச. நீங்க போர்ட் ஆஃப் டைரக்டருங்கிறீங்கன்னா நீங்க உள்ள மேட்ச் டைம்ல அவர் உட்கார வச்சு பேச வச்சு என்ன மூவ்ஸ், அவரும் சங்ககாராவும் டிராவிடும் உட்காந்து கூட முடிவு எடுக்கலாமே. விக்ரம் படத்தோட உட்காந்துட்டு இருக்காரு டிராவிடு. ஆமா, அதாவது எப்படின்னா அவர் இருக்கணும். பட் இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா ஓகே ஃபைன் 1 இயர் ஃபுல்லா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா, உனக்கு எப்படி செட் பண்ணமோ நீ செட் பண்ணி உன்னோட வே ஆஃப் திங்கிங் பாரு. ஓகே அது கிளிக் ஆகுதா இல்லையா, அடுத்த வருஷம் 2 பேரும் பார்ப்போம், உட்காருவோம், எப்படி இருக்குன்னு பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணி தெரியல பண்ணா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். இது கன்ஃபார்ம் நடக்கும். நம்ம எப்படி ஒரு புது கேப்டன் ஓகே ஃபைன் 1 வருஷம் நீ பாத்துக்கப்பா, நீ எப்படி பண்றன்னு பாப்போம். நம்ம அதுக்கப்புறம் புது கேப்டன் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாதுல்ல. அவருக்குன்னு ஒரு லெகசி இருக்குல்ல ராஜஸ்தானோட. அட்லீஸ்ட் டிராஃபிஸ் இல்லாட்டி கூட மரியாதை ரெஸ்பெக்ட் இருக்குல்ல.
இந்தியாவும் சரி எல்லாமே இருக்கு. துருவ் ஜுரேல் ரிட்டைன் பண்ணது மெயின் காரணம் நான் என்ன சொல்லணும்னா ராகுல் டிராவிட் தான். பிகாஸ் ராகுல் டிராவிட் கோச்சா இருந்தப்போ இந்தியாவுக்கு துருவ் ஜுரேல் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆட வச்சது நிறைய சான்ஸ் டிராவிட் தான் கொடுத்தாரு. இந்த விஷயத்துல ஐ கேன் அக்செப்ட், ஓகே ஃபைன். அண்ட் ஹிட்மயரு நான் எங்க வேணாலும் சொல்லுவேன், குமார் சங்ககாரா would be the main reason of retaining ஹிட்மயர். அந்த ரிட்டென்ஷன்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே சொல்றோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், டவுன் தப்பா ஏன் ஸ்டிக் பண்றீங்க? ஒரு டவுன் ஃபெயில் ஆயினே இருக்கு. நீங்க ஒரு மேட்சும் நீங்க திருப்பியும் ஹிட்மயரும் துருவ் ஜுரேலும் ஒண்ணா நிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் எடுத்துட்டு வரீங்க. ஒரு பேட்டர் மாத்தி ஆட வைக்கலாம். அதுதான் நானும் சொல்றேன். ரியான் பராக் நீங்க பினிஷரா வரலாம், நீங்க அடிக்கதான் போறீங்க, பால் பண்ணல இருந்து அடிக்க போறீங்க. லாஸ்ட் மேட்சுமே அதான் சொன்னேன், நீங்க ரியான் பராக் கீழே இருக்குங்கப்பா, ஒரு எப்படி இருந்தாலுமே போய் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் கப்பல் முழுகி போயிடுச்சு, பேசாம இவங்களை மேல அமைச்சு ரியான் பராக் கீழே இறக்குவோமே. இல்லைன்னா அவங்க கூட யோசிக்கலாம், நம்ம 4ல ஓரளவுக்கு ஃபார்ம் இருக்கு இவனுக்கு, நம்ம 6ல இருந்துச்சு, இவன் ஃபார்மும் வீணா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கும் வந்துடலாம்ல. சரி ப்ரோ, போதும், இதை பத்தி பேசினா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் மேட்சுக்கு போகலாம். ஆல்ரெடி வந்து 40 minutes டியூரேஷன் தாண்டி போயிட்டு இருக்கு. ஹோப் ஃபார் த பெஸ்ட். மேபி இந்த சீசன் நல்லா போல, வேற வழி கிடையாது. ஒரு புது ஆப்ஷன் டேபிள்ல ஒரு சில தவறுகள், ரிட்டென்ஷன்ஸ்ல நிறைய தவறுகள், அட்மினிஸ்ட்ரேஷன் மாறி இருக்கு, கேப்டன் இன்ஜுரி, இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கனால இந்த மாதிரி போயிருக்காங்க. பட் எம்ஐ வந்து தேர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் ஃபைனல்ஸ்ன்ற அளவுக்கு தெரியுறாங்க ஒரு டீமா. ஃபைனல்ஸ் வந்து ஒன் டே, அன்னைக்கு என்ன வேணா நடக்கலாம். அன்னைக்கு கிஷோர் சொன்ன மாதிரி 12 பால்ல 35 அடிக்கணும்ன்றப்போ அடிக்கிறாங்களா இல்லையான்ற நிலைமையும் வரலாம். இல்ல வந்து 15 ஓவர் 17 ஓவர்ல அவங்க முடிச்சு கேகேஆர் எப்படி எஸ்ஆர்ஹெச் முடிச்சு விட்டாங்களோ அப்படியும் போகலாம். ஏன்னா அதுக்கேற்ற டீம் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ நத்திங் டு லுக் பேக் ஃப்ரம் எம்ஐ சேன். தேர் இப்போ நான் ஒரு இடத்துல டிசி வந்து டீம் டு பீட்னு சொல்லிட்டு இருந்தேன், அதை வந்து தலைக்கீழ மாத்தி இப்போ எம்ஐ அந்த பொசிஷனுக்கு வந்து நிக்கிறாங்க. எம்ஐ நான் ஒரு விஷயம் சொல்லணும், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்துட்டு நான் அந்த இது நடந்தது தெரியுமா, உமன்ஸ் ஐபிஎல் நடந்ததுல, அப்போ நான் அந்த மெசேஜ் அவருக்கு அமிச்சேன். எனக்கு என்னமோ மும்பை உமன்ஸ் ஐபிஎல்ல ஆரம்பிச்சு அது SA20 வந்து ஐபிஎல்ல தான் முடிக்க போறாங்க, ஒரு சர்க்கிளா பாருங்க 3த்துலயுமே கப்படிக்க போறாங்கன்னு நான் அவருக்கு மெசேஜ் அமிச்சேன். நான் அமிச்ச மாதிரி உமன்ஸ்ல அடிச்சாங்க, அப்புறம் SA20 அடிச்சாங்க, இப்போ வந்து இதுல முடிப்பாங்கன்னா நான் அவருக்கு அமிச்ச மெசேஜ் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. சரி பார்ப்போம். ஆனா நான் என்ன யோசிப்பேன்னா, கப்படிக்காத டீம் கப்படிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா சப்போர்ட் டிசி தான் ஆசிக்கிறாங்க. அந்த 3 பேருக்கு இன்னும் கேம் டைம் நிறைய கிடைச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு. திலக் வர்மாவுக்கு வந்து சுத்தமா டைமே கிடைக்கல. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல மொத்தமே ஒரு 30-40 பால் தான் அடிக்க போறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நாளைக்கு கேமுக்கு போவோம். ஆக்சுவலி வந்து கண்டென்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லப்படுற எஸ்ஆர்ஹெச் நாளைக்கு வந்து கண்டென்ஷன்ல இருந்து போயிடுறாங்களா இல்லையா? ஏன்னா 3 நாள்ல 3 எலிமினேஷன் நடந்துரும். நேற்று சிஎஸ்கே எலிமினேட்டட், நீ ஆர்ஆர் எலிமினேட்டட், நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் முடிஞ்சா எஸ்ஆர்ஹெச் எலிமினேட்டட்னு 3 பேர் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 7ல தான் 4க்கு ரேஸ் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து உடனே கேகேஆருக்கு கேம் இருந்ததுன்னா அவங்க என்னன்றது தெரியும், அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருங்கிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் தான் போயிட்டு இருக்கு. ஜிடி எஸ்ஆர்ஹெச் யார் ஃபேவரட்ஸ்? நானே கூட ஸ்டார்ட் பண்றேன், ஜிடி தான் ஃபேவரட்ஸ். பட் ஜிடியே நான் முன்னாடி சொன்ன மாதிரி காஸ் ஆஃப் கன்சர்ன் அந்த மிடில் ஆர்டரு, அது வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் அது வேணும்னு யாரும் அவுட் ஆகி அவங்களை டெஸ்ட் பண்ண வைக்க முடியாது. மேபி அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபார்ச்சூன்ஸ் வந்து நடக்கணும், நீ இங்கேயே டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. ஏன்னா யாருமே வந்து நான் அவுட் ஆயிடணும் இவங்க ஆடணும்னு பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் டெஸ்பரேட் டு ஸ்டே இன் கிரீஸ் இருக்கும். அண்ட் 3 பேருமே டெக்னிக்கலி சவுண்டட் பிளேயர்ஸ், 3 பேருமே கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ், 3 பேருமே மேட்ச் வின்னர்ஸ், 3 பேருமே ப்ரூவன் பிளேயர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் டாப் 3 இருக்கப்ப, டாப் 3 இருக்கிறதுல பெஸ்ட் டாப் 3 யாருக்கு இருக்குன்னா ஜிடி தான், ஹேண்ட்ஸ் டவுன். நீங்க வந்து எம்ஐ எடுத்துக்கிட்டா கூட ரிக்கல்டன் வந்து அந்த அளவுக்கு ப்ரூவன் கிடையாது, இதுதான் இப்பதான் பண்ணிட்டு இருக்காருங்கிறப்ப வேற ஜிடி தான் டாப் 3 வந்து இருக்கிறதுல பெஸ்ட் டாப் 3 வச்சிருக்காங்க. ஸோ அதை உடைக்கணும். ஏன்னா 13 ஓவர் வரைக்கும் அவங்க 3 விக்கெட்டை விடலை இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்தது எஸ்ஆர்ஹெச் கிட்ட நடந்து அங்கிருந்து ஏதாவது அவங்களுக்கு கேம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் எனக்கு தெரியல, எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மால்டீவ்ஸ்ல ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வராங்க, ரெஃப்ரெஷிங்கா வந்து ஏதாவது புல் அவுட் பண்ணுவாங்களா, அகமதாபாத்ல நடக்க போகுது. ஸோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி நல்ல ரன்னிங் பேட்டிங் பிட்ச் தான், பால் வந்து நல்லா பேட்டுக்கு வரும். ஸோ டாஸ் வந்து குரூஷியலா இருக்குமா, எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணுவாங்க, யார் ஃபேவரட்ஸ்? கிஷோரே கூட ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து குரூஷியல் தான். ஏன்னா வந்து அந்த 2 பேர் இருக்காங்க, இவங்க இந்த பக்கம் ஸ்விங் ஒழுங்கா போட்டு சிராஜ் எடுக்காம போயிட்டாருன்னா அந்த வைபவ் சூரியவன்ஷியும் ஜெய்ஸ்வால் அடிச்ச மாதிரி தான் அடிப்பாங்க கண்டிப்பா.
ஸோ அது கண்டிப்பா பார்த்தே ஆகணும். கன்ஃபார்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனாலும் சரி, சேஸ் பண்ணாலும் பவர் பிளேல எடுத்தே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாச்சும் ஆயிட்டணும். மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்காங்க, ஒத்துண்டா ஆகணும். இல்லைனா கிளாஸை மாற்றி இறக்குனாலும் சரி, அன்னைக்கும் கேட்ச் ட்ராப் ஃபீல்டிங் சரியா பண்ணல சென்னை, கொஞ்சம் எக்ஸிபியூஷன் ஒழுங்கா பண்ணல. ஸோ அந்த கன்சர்ன் இன்னமும் இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டியை ஃபினிஷரா ட்ரை பண்ணாலும் அவருக்கும் அந்த அளவுக்கு கரெக்டாலாம் பண்ணல, ப்ராப்பராலாம் இல்லை, அந்த போன சீசன் அளவுக்கு அவரும் பண்ணல. அந்த மாதிரி கன்சர்ன்லாம் இருக்கிறதுனால அந்த டாப் ஆர்டர்ஸை கரெக்டா போதும். ஆனா அவங்க வந்து அது பட்டாலேயோ படாலாம் பாக்கி அந்த மாதிரி தான் அவங்க, அது மட்டும் பார்க்கணும். குஜராத் அந்த ஒரே ஒரு அந்த மிடில் ஆர்டர்ஸ் டெஸ்ட் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி தான் அதுவான இருந்தாதான் வந்து, மற்றபடி பக்காவா இருக்காங்க. குஜராத் அவங்க பிச்சு நாளைக்கு எப்படியாச்சும் வின் பண்ணிடணும், நம்மளும் அந்த டாப் 3ல இருந்துடணும். ஏன்னா இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. அந்த 2 மேட்ச்ல 1 ஜெயிச்சு 2 ஜெயிச்சு நம்மளும் ஃபர்ஸ்ட் 2 போனோம்னா 2 சான்ஸ் கிடைக்கும்ன்றதுனால ஆடுவாங்க. நானும் குஜராத் தான் ஃபேவரட்ஸ். ஜிடி தான் ஃபேவரட்ஸ். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஜிடியோட பேட்டிங் லைனப் உடைக்கணும்னா அது ஏத்த மாதிரி போலிங் லைனப் ஆப்போசிட்ல இருக்கணும். அந்த ஒரு போலிங் லைனப் இல்ல இவங்க கிட்ட. மோரார்லெஸ் இவங்களோட பேட்டிங் எப்போ டெஸ்டிங் ஆகும்னா ஜிடி வர்சஸ் எம்ஏல வேணா ஆகலாம், தவிர இந்த மேட்ச்ல ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பக்கமும் ஸ்விங் பண்ற போலர்ஸ் வேணும், 2 பக்கம் ஸ்விங் பண்ற போலர் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா 130 135 தான். சமி மேக்ஸிமம் 135, பேட் கமிஸ் மேக்ஸிமம் 135, அச்சல் பட்டேல் எல்லாம் 100 110 தான் போடுறாரு மேக்ஸிமம். அந்த மாதிரி விக்கெட் தான் எடுக்கிறாரு அவர். யாருமே வந்துட்டு பயங்கரமா வந்து ஒரு பிஎஸ்சி போலிங் அட்டாக் இல்லை. அவங்க வந்து மெயின் அவங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அவங்க அதே சேம் தான். அவங்க வந்து பேட்டிங் ஹெவி தான் போனாங்க. ஓகே ஃபைன், நம்ம பேட்டிங் ஹெவி, நம்ம டாஸ் ஜெயிச்சா நம்ம பேட்டிங் எடுத்து 150 எடுப்போம், ஆப்போசிட் டீம் வந்துட்டு 250 கொடுத்து நம்ம கோர்ட் ப்ரெஷர் கொடுப்போம். பட் ஆனா அவங்களுக்கு அது கிளிக் ஆகல. பட் ஜிடி தான் ஃபேவரட்ஸா இருப்பாங்க. ஆல் அவுட் அவங்க வந்து ஒரு பயங்கர அடியில வந்திருக்காங்க. பட் அந்த போன அடி கூட எப்படி பாத்தீங்கன்னா சுப்மன் கில் வந்துட்டு எனக்கு வந்து பேக் ஸ்பேம் அதனால போனேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது எப்படி இருந்துச்சுன்னா 210 ஆல்ரெடி அந்த டீம் வந்து ஆல்ரெடி சொதப்பிட்டு தான் இருக்கு. சரி, இதுக்கு நம்ம ஏன் இருக்கணும், ராஷித் கானே கொடுத்து ஸ்டாண்டின் கேப்டனா போட்டோம்னு சொல்லிட்டு போய் உட்காந்த மாதிரி தான் எனக்கு தோணிச்சது. பட் ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு அலாம் கிளிக் ஆயிருக்கும். ஓகே ஃபைன், நம்ம டீம் நம்ம ஃபீல்ட்ல இருக்கணும், கரெக்டான யூஸ் பண்ணணும். பட் அகைன் நீங்க வந்துட்டு ஜிடி போலிங்கும் செம போலிங் தாங்க அவங்களுக்கு. ராஷித் கான் அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் யூசேஜ் தான் சரியா பண்ணல. அவங்க திருப்பி வந்து லெப்ட் ஹேண்டர் இருக்காருன்னு சொல்லிட்டு சாய் கிஷோருக்கு ஓவர் கொடுக்காம ராஷித் கானுக்கே ஓவர் கொடுத்து அவங்களும் பாத்தீங்கன்னா ராஷித் கான் 4 ஓவர் தடவி ஆடிட்டு மத்த எல்லாருமே அடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் ஜிடி தான் 100% ஃபேவரட்ஸ். அகமதாபாத் அண்ட் சுப்மன் கில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பிரின்ஸா தான் இருக்காரு. அகமதாபாத்ல ஒரு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்காரு. ரன்ஸ் அவர் குவிய இடமே வந்து அகமதாபாத் தான். ஜிடி தான் ஃபேவரட்ஸ். ஒரு கோர்ஸ் கான்டெஸ்ட் பார்த்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி டிஃபீட் இல்லாம ஒரு கோர்ஸ் கான்டெஸ்ட் பார்த்தா பாக்குற ஒரு என்டர்டெயின்மெண்டாகவும் இருக்கும். ஓகே, 3 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் ஜிடி தான் ஃபேவரட்ஸ்னு. ஸோ ஏதாவது எஸ்ஆர்ஹெச் வந்து சர்ப்ரைஸ் ஸ்ப்ரிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து ஜிடி தோக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. இந்த பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல இருக்க பிபிகேஎஸ், எல்எஸ்ஜி, ஆர்சிபி அண்ட் எம்ஐலாம் வந்து டாப் 2ல கண்டென்டர்ஸ் ஜிடி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீமையும் வச்சிருக்காங்க. குவாலிஃபயர் ஒன்னான்னா அவங்க ஃபைனல்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க 3 கேம் சோக் பண்ற அளவுக்கு ஒரு டீம்லாம் கிடையாது. ஆன் ட்ராட் வந்து 3 வாட்டி தோக்குறதுக்கோ 2 வாட்டி தோக்குறதுக்கோலாம். ஸோ அப்படி இருக்கப்போ இங்க ஏதாவது அவங்க எலிமினேட்டர் ஆனா பெட்டரா இருக்கும்னு யோசிக்க வாய்ப்பு இருக்கு எம்ஐ அண்ட் ஆர்சிபி, பர்டிகுலர்லி அந்த ஃபேன்ஸ்லாம். ஸோ லெட்ஸ் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து நிறைய அந்த டீம்ஸோட சப்போர்ட்லாம் நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சுரேந்தர் ப்ரோ சொன்ன மாதிரி க்ளோஸ் கண்டெஸ்ட் வந்தா நல்லதுதான். அண்ட் எஸ்ஆர்ஹெச் இவங்க வந்து ஜிடி வந்து அவங்களுமே வந்து ரொம்ப மெனக்கெடுறாங்க, வின் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ஸ் இருக்கு, பிளான்ஸோட வராங்க. எந்த பிளேயருக்கு என்ன ஃபீல்டு வைக்கணும், என்ன பால் போடணும், அவங்க ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது, எல்லாமே பிளான் பண்ணி அப்பப்பவே அதை வந்து சொல்லி அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு. டெஸ்பரேட்டா இருக்காங்க, நாங்க வந்து நீங்க வந்து வின் பண்ண வந்திருக்கோம்னு. அப்படி இருக்க டீமை பார்க்கவும் பிடிக்குது, அந்த டீமை பேக் பண்றதுக்கும் நல்லா இருக்கு, அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. ஸோ வந்து ஐ எம் ஹாப்பி ஃபார் ஜிடி. ஒரு மேட்ச் உதப்பட்டது அவங்களுக்கு நல்லதுதான், ரியாலிட்டி செக் நடந்திருக்கும். ஸோ இன்னும் கான்சியஸா இருந்திருப்பாங்க. எனக்கு ஒருத்தர் இன்ஜுரின்னு போய் உட்காரத வந்து எனக்கு பெருசா எனக்கு அதை பத்தி நோண்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவரு ஒரு யங் கேப்டன், ஃபிட்டா இருக்க பிளேயரு, அவ்வளவு லைட்டா எடுத்துட்டு பண்ணிருப்பாரான்னு தெரியல. ரிஸ்க் எடுக்க வேணாம், ஃபீல்ட்ல வந்து டக்குன்னு டைவ் அடிக்காம நிக்கலாம் முடியாது. ஏன்னா அவர் டைவ் அடிக்கிற பிளேயர் லாங் ஆஃப் நிக்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது பண்ண போய் திருப்பி பிடிச்சிக்கிட்டு அடுத்த மேட்ச் பேட்டிங் ஆட முடியல, இல்ல இம்பாக்ட் சப்பா ஆடணும் அப்படின்னா போக டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் வரப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைச்சிருப்பாங்க. தட்ஸ் ஓகே. பட் அது அவங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக அமைஞ்சது. நாளைக்கு நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து மேட்ச் ரிவ்யூல உங்களை வந்து மீட் பண்றோம். வீக்கெண்ட்ல வந்து கண்டிப்பா லைவ் வரும். சிஎஸ்கே ஆர்சிபி இருக்கு, அதுக்குமே உங்களுக்கு சப்போஸ் ப்ரிவ்யூ தேவைப்படுறா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா
கண்டிப்பா அன்னைக்கு லைவ்ல வந்து உங்களை மீட் பண்றோம். இட்ஸ் மீ விக்கி சைனிங் ஆஃப் வித் சுரேந்தர் அண்ட் கிஷோர். வேற ஏதாவது மிஸ் பண்ணிக்கோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.